எல்லாரும் ஸ்கிப் பண்ணாம ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பாருங்க. இன்னைக்கு ஒரு டிரான்ஸ் அக்கா மெசேஜ் பண்ணிட்டாங்க இன்ஸ்டால அவங்க லவ் ஸ்டோரியை பத்தி. ஏன்னா அவங்க பிகாம் படிச்சிருக்காங்க, அவங்க ஊர்ல ஒரு தேர் திருவிழாக்காக போயிருக்காங்க. அப்பதான் ஒரு பையனை பாக்குறாங்க. அந்த பையனே வந்து நம்பர் கேட்டான். ஓகே ஃப்ரெண்டா பேசலாமே அப்படின்னு இந்த அக்கா நம்பர் கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு போனோடே கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் போயிட்டான். வீட்டுக்கு போனோடே காலும் பண்ணிருக்கான். இதான் என் நம்பர், சேவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு இந்த அக்கா ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து ஒரு 2 வாரம் காலே வரல. இந்த அக்கா வாட்ஸ்அப்ல கால் பண்ணிருக்காங்க, என்ன கால் வரவே இல்லையே அப்படின்னு. அப்பதான் அந்த பையன் சொல்லியிருக்கான், சாரிங்க என்னை மன்னிச்சிருங்க, 2 வாரம் வீட்டுல பிரச்சனை, நான் சிங்கப்பூர் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த அக்காவும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் அந்த பையன் சொல்லியிருக்கான், நான் உன்னை லவ் பண்றேன்டி, எனக்கு சிங்கப்பூர்ல இருக்கவே பிடிக்கல, நான் பேசாம இந்தியா வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் போன் காலே இப்படி பேசியிருக்கான். அப்பதான் அந்த அக்கா கேட்டிருக்காங்க, உன்னைய பத்தி எனக்கு தெரியாது, என்னைய பத்தி உனக்கு தெரியாது, அது எப்படி ஃபர்ஸ்ட் போன் காலே இப்படிலாம் பேசுற? அப்பதான் அந்த பையன் சொல்லியிருக்கான், உன்னைய பத்தி எல்லாம் தெரிஞ்சு வர பேர் லவ் இல்ல, உன்னை பார்த்தோனே வரணும், அது பேர் தான் லவ் அப்படின்னு இந்த பையன் சொல்லியிருக்கான். இந்த அக்கா சொல்லியிருக்காங்க, நான் ஒன்னும் சாதாரண பொண்ணு கிடையாது, நான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், எல்லா பசங்களும் இப்படிதான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவீங்க, உங்க வேலைலாம் முடிஞ்சோடனே பிரேக்கப் பண்ணிடுவீங்க அப்படின்னு. இந்த பையன் சொல்லியிருக்கான், சத்தியமா அப்படி நான் கிடையாது, நான் ஒன்னதான் லவ் பண்றேன், எனக்கு நீ மட்டும் தான் முக்கியம் அப்படி இப்படின்னு பீலா விட்டு பேசியிருக்கான். இந்த அக்காவும் நம்பியிருக்காங்க, நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்ட்டு. இந்த பையன் ஓவர் லவ் அண்ட் கேர் கொடுத்தனால இந்த அக்காவுமே ஒரு ஸ்டேஜ்ல ஓகே சொல்லிட்டாங்க, டிரான்ஸ்ஜெண்டர் உங்க ஃபேமிலியில கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க, அதனால ஒரு ஓரமா உன் லைஃப்ல இருந்துடுறேன், நான் சைடா இருந்துக்கிறேன், காசு பணம் எதுவுமே தர வேணாம், உனக்கு லவ் மட்டும் தா, எனக்கு அது போதும். லவ்வுக்கா ஏங்கி ஓகே சொல்லிட்டாங்க இந்த அக்காவுமே. நீ உனக்கு வர பொண்டாட்டிய மேரேஜ் பண்ணிக்கோ, ஆனா என்கிட்ட அப்பப்ப மனசு விட்டு பேசு, எனக்கு அதான் வேணும் அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லிட்டாங்க இந்த அக்காவுமே. அப்புறம் நல்லா போயிருக்கு. இந்த அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு சிங்கப்பூர்ல இருந்து இந்தியா வராங்க. இந்தியா வந்தோடனே அவுட்டிங், மீட்டிங், டேட்டிங், டூரிஸ்ட் பிளேஸ் அப்பெல்லாம் போயிருக்காங்க. அப்பதான் அவங்க பர்சனலா போட்டோ எடுக்கிறது இதெல்லாம் நடந்திருக்கு. அப்பதான் இந்த அக்கா வந்து ஆசையா ஒரு ஸ்டோரி போடுறாங்க இந்த பையனை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல. அப்பதான் வந்து இந்த ப்ரோவோட ஊர்க்காரன் ஒருத்தவன் இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்க ஸ்டோரியை பார்த்துட்டு இந்த ப்ரோவோட அம்மாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றான், நீ என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்க, ஒரு 9 ஊர் சுத்திக்கிட்டு இருக்கு, ஊர் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அவங்க அம்மா நம்பல. அப்பதான் அந்த பையன் எடுத்து இந்த போட்டோ காமிச்சிருக்கான், பாருது உங்க மயன் தானே அப்படின்னு. அப்பதான் அவங்க அம்மா வந்து இந்த ப்ரோட்ட வந்து, டே என்னன்னா இவ்வளவு கேவலமா இருக்க, நம்ம குடும்ப மானத்தை வாங்கிட்ட அப்படி இப்படி இந்த பையனை போட்டு தப்பா திட்டிருக்காரு. டக்குன்னு இந்த பையனுக்கு சரியான கோவம். இந்த அக்காவும் மெசேஜ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க, கால் மெசேஜ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இந்த ப்ரோவும் ரிப்ளை பண்ணவே இல்லை. இந்த அக்காவுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன்னா அந்த அக்காக்கு தெரியாது வீட்டுல மாட்டிக்கிட்ட விஷயம். ஒரு 2 வாரம் கழிச்சு ஒரு வழியா போன் இந்த ப்ரோ அட்டன் பண்ணிட்டாரு. இந்த அக்கா ரொம்ப அழுகுறாங்க, இதே நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன்டா, நீங்க ஏமாத்திடுவீங்க, பசங்களே இப்படிதான் அப்படின்னு சொன்னேன்டா, ஏன்டா என் வாழ்க்கையை அழிச்சு அப்படின்னு அக்கா கேட்கறாங்க. அப்பதான் அந்த ப்ரோ சொன்னாராம், நீ வாட்டுக்கு ஸ்டோரி போடுவ, எங்க வீட்டுல எவனோ மாட்டி விட்டாங்க, ஏன் இப்படி என்ன போட்டு அசிங்கப்படுத்துற, உனக்கு எப்படி நான் 2 வாரம் பேசாது கஷ்டமா இருக்கு, அதே மாதிரிதான் எங்க அம்மா 2 வாரம் பேசல, எனக்கு கஷ்டமா இருக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், செட் ஆகாது அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டான். இந்த அக்கா சூசைட் பண்ற நிலைமைக்கு போயிட்டாங்க. அப்பதான் இந்த அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் டிரான்ஸ்ஜெண்டர் இருப்பாங்களே, அவங்களாம் வந்து விட்ரி, இவனுக்கா ஏன் ஃபீல் பண்ற, இவன் ஓவளோ ஒர்த்தே இல்லை அப்படின்னு பிரெயின் வாஷ்லாம் பண்ணியிருக்காங்க. ஏய் நான் ஒன்றும் டைம் பாஸ்க்கு லவ் பண்ணலடி, அவன் தான் என் உலகம், எல்லாமே அவன் தான் நினைச்சு நான் லவ் பண்ணேன், என்னால் மறக்கவே முடியாதுடி, அவன் என்ன கண்டிப்பா நான் செத்துருவேன் அப்படின்னு செத்துருவேன் சொல்லிட்டே இருந்திருக்காங்க. டக்குனு உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இந்த ப்ரோக்கு ஃபோன் பண்ணியிருக்கா, என்னன்னு, ஏய் நீ இந்த மாதிரி இந்த பொண்ணை திரும்ப லவ் பண்ணி விட்டு பொண்ணுன்னு வை, அவ செத்து போயிட்டானா உனக்கு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், உனக்கு ஓகே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்பதான் அந்த ப்ரோ டக்குன்னு பயந்து என்ன சொல்லியிருக்காரு, இதான் கழட்டி சரியான சான்ஸ்னு, இல்ல வேணாங்க, நான் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்ணிட்டேன், செட் ஆகாது விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த அக்கா வந்து பக்கத்துல வந்திருக்காங்க. இந்த அக்கா ஒரே அழுகுறாங்க. அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆறுதல் கொடுத்து, வேணாண்டி விட்டுரு, இவன் வந்து பயந்தவன், இவன் வந்து உன்னை கண்டிப்பா வந்து ஏமாத்திடுவான். அப்பதான் அந்த அக்கா என்னன்ட்டு எனக்கு மெசேஜ் பண்றாங்கன்னா, தம்பி நீ ஒரு பையன், உனக்கு பிரேக்கப் ஆச்சுன்னா நீ வேற பொண்ணை பார்த்துட்டு போயிருவ, இதே ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா கண்டிப்பா வேற பையனை பார்த்துட்டு போயிடும். எங்களை மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்லாம் எங்க தம்பி போவோம், உங்களுக்கு ஒரு பிரச்சனை நீங்க வீட்டுல சொல்லி அழுவீங்க, இப்ப நான் என்னால சொல்ல முடியுமா, எங்க வீட்டுல என்னை சேர்த்துக்கிட்டதே பெருசு, அம்மா என்னை இந்த மாதிரி ஒரு பையன் ஏமாத்திட்டாமா, அப்பா இந்த மாதிரி ஒரு பையனை ஏமாத்திருப்பான்னு சொல்ல முடியுமா, ஏன் தம்பி எல்லாரும் இப்படிலாம் இருக்காங்க, லவ் பண்ற ஸ்டார்டிங்ல நம்பி கொடுக்குறாங்க எல்லா விஷயத்துலயும், நான் இருக்கேன் நீ எதுக்கு ஃபீல் பண்ணாத அப்படின்னு, ஆனா அதே நம்பிக்கை ஏன் லாஸ்ட் வரையும் கொடுக்கறதே இல்ல, டிரான்ஸ்ஜெண்டர்லாம் உங்களுக்கு இலக்காரமா போச்சா அப்படின்னு அந்த அக்கா சொல்லும் போதே அழுதுட்டாங்க. ஏன் தம்பி எங்கெல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க, தப்பாவே பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்கா இந்த அக்கா அழுதுட்டாங்க. நான் ஒன்னு சொல்லிக்கிறேங்க, தயவு செஞ்சு இவங்க டிரான்ஸ்ஜெண்டர், இவங்க வேற இனம் அப்படின்லாம் பார்க்காதீங்க. நமக்கும் சிவப்பு கால் தான் ரத்தம் வரும், அவங்களுக்கும் சிவப்பு கால் தான் ரத்தம் வரும். ஃபர்ஸ்ட் எல்லாரையும் மனுஷனா பாருங்க, புரியுதா? ஒரு பையன் ஒரு பொண்ணோட ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் லைஃப் தான் ரொம்ப மோசமான லைஃப். ஏன் தெரியுமா? வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க, லவ் பண்றவன் ட்ரூவா இருக்க மாட்டான், எல்லா சைட்ல இருந்துமே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஒரு டிரான்ஸ்ஜெண்டருக்கு தான் இருக்கு. நீங்க டிரான்ஸ்ஜெண்டருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு ஏமாத்தாம இருங்க, புரியுதா? தயவு செஞ்சு அந்த பையனை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க, உங்க லைஃபை நீங்க பாருங்க. ஃபேமிலிஸ் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க, ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.